சம்மருக்கு சூப்பரான கஸ்டர்ட் மில்க் ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. கஸ்டர்ட் மில்க் பவுடர் வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இனி நம்ம கஸ்டர்ட் மில்க் ஷேக், மில்க் ஷர்பத் எல்லாமே இதில் நம்ம கஸ்டர்ட் மில்க் ஷர்பத் எல்லாமே இதில் செஞ்சு பார்ப்போம். பாக்ஸில் போட்டு வச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பார்பிஸ் கிச்சன். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் மில்க் பவுடர் வந்து ஹோமில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், சுகர் வந்து இந்த கப்பில் நான் 1 கப் எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதை போய் பவுடர் பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், சுகர் வந்து பவுடர் பண்ணியாச்சு. 1/2 கப் வந்து மில்க் பவுடர், ஒரு அரை கார்ன்ஃப்ளவர், ஒரு அரை. இப்போ இதை வந்து கட்டி இல்லாமல் நம்ம சளிச்சு எடுத்துக்கணும். எல்லோ கலர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். லம்ஸ் இல்லாமல் இது எல்லாமே வந்து இந்த கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சளிச்சு எடுத்துக்கணும். ஸோ கஸ்டர்ட் பவுடர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு சூப்பரான மில்க் ஷர்பத் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம வந்து போட்டு வச்சுட்டா வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வேணால் ஃப்ரீசரில் வைக்காமல் கீழே நார்மல் ஃப்ரிட்ஜ்லேயுமே நம்ம வச்சுக்கலாம். இதை நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் வச்சு நம்ம வந்து ஒரு மில்க் ஷர்பத் செய்ய போகிறோம். கஸ்டர்ட் மில்க் ஷர்பத் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நான் வந்து மில்க் ஷர்பத் செய்ய போகிறேன். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் இது. ஸோ இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை நான் போட்டுக்கிறேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் மில்க் பவுடர் நான் எடுத்துக்கிட்டேன். ஹோம்மேட் மில்க் பார்த்தீங்கன்னா 2 கப்ஸ் நான் எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் வந்து 2 கப்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பாயில்டு மில்க். உங்களுக்கு வேணால் பச்சை பால் கூட நீங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம காய்ச்சிக்கும் போது காய்ச்சிடலாம். ஏன்னா சில டைம் திரிஞ்சிரும். அதுக்காக தான் நான் பாயில் மில்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் 1 லிட்டருக்கு மில்க் கூட எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டர்ட் மில்க்கை வந்து பவுடர் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கணும். இது வந்து சுகர் வந்து 1/2 கப் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சு இப்போ நம்ம இதை வந்து காய்ச்ச போகிறோம். அடுப்பில் வச்சுட்டு இதை நல்லா வந்து நம்ம கொஞ்சம் திக்கார அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம். இதில் வந்து இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் திக்காயிட்ருக்கு. இந்த ஸ்டேஜ் போதும் நம்மளுக்கு. ஏன்னா வந்து நம்ம இது இன்னும் சில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த இது இருந்தால் போதும். இந்த பாருங்கள், இது ஏன்னா பசும்பால்னால கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்புறம் இது வந்து திக்காகிடுங்க. ஸோ இதில் ஏன்னா ஃபுல் ஃபேட் இருக்குது இதனால். இங்கே இதை பாருங்கள். ஸோ இப்போ இது போதும் இந்த கன்சிஸ்டன்சி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் ஏலக்காய், பிஸ்தா, இது 3த்தையுமே நான் வந்து 4மே பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரு. ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொதிச்சதும் இதை வந்து நம்ம ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ ஒரு கை அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டேன். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வச்சுட்டு நல்லா கொதிச்சதும் ஜவ்வரிசியை போட்டு இது நல்லா ஒரு 10 மினிட்ஸில் வெந்ததுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசியை ஃபில்டர் பண்ணி சில் வாட்டர் வச்சு நம்ம மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 400 ml வாட்டர் வந்து கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து ஜெல்லி பவுடர் வந்து இது வந்து 2 மிக்ஸாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து ரெடிமேட் மிக்ஸ் தான். ஸோ இது 2த்தையும் அதில் கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் ஒரு கொதி அந்த கட்டி இல்லாமல் இருந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சோடனே ஜெல்லி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், அது ஜெல்லி வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஸோ இப்போ வந்து நம்ம சப்ஜா சீட்ஸ் வந்து ஊற வச்சிடலாம். சப்ஜா சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது அளவுக்கு வந்து எனக்கு 1 டீஸ்பூன் ஊற வச்சாலும் நம்மளுக்கு போதும். ஸோ 1 லிட்டர் பால் 4 கப்ஸ் பாலாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து 2 டீஸ்பூன் ஆஃப் சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சிங்கனாலே அது வந்து நல்லா வந்து ஊறி வந்துடும். ஸோ ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பாருங்கள், இப்போ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா அது அழகாக நல்லா வந்து நல்லா பல்ஜ் அது பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஊறினதுக்கப்புறம் இப்படி ஆகிடும்.
ஸோ கஸ்டர்ட் மில்கை வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க, ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். ஸோ சில் ஆனதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸில் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஸோ அப்புறம் வந்து நம்ம ஒரு 3 கரண்டி வந்து சப்ஜா சீட்ஸை வந்து எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீதியுமே எனக்கு இருந்துச்சு, நான் 2 டீஸ்பூன் போட்டதில். அதே மாதிரி ஜவ்வரிசி ஃபில்டர் பண்ணி வச்சது, ஜெல்லி, இந்த இஃப்தாருக்கு நீங்கள் வந்து ரம்ஜான் வேறு வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சூப்பராக இருக்கும். ஸோ கஸ்டர்ட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஜெல்லி இருந்தால் ஜெல்லி போடலாம், ஜெல்லி கிடைக்கலாம் நீங்கள் ஜெல்லி போட வேண்டாம். இப்போ வந்து இதை ஒரு கிளாஸ் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம இருக்கு, பார்க்கவே செம்மையாக இருக்கு. ஸோ சூப்பரான கஸ்டர்ட் மில்க் ஷர்பத் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பார்பிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோஸ் உங்களை சந்திக்கும் முறை உங்களை விடைபெறுது உங்கள் பார்பிஸ் கிச்சன் மாதிரி. See you, bye.